நான் டாக்டர் எழிலரசி, கைனகாலஜிஸ்ட், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், ART ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட், மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் மகா ஃபர்டிலிட்டி சென்டர், உளுந்தூர்பேட்டை. நம்ம கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்கும்பொழுது எப்போ எனக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. தலை இறங்கிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்கேன் பண்ணும்போதே தலை இறங்கிடுச்சா, எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுமா அப்படின்னு கேட்பாங்க. தலை இறங்கிருச்சா அப்படிங்கிறத வந்து பிவி பண்ணி தான் பார்க்க முடியும். அதாவது பர்வஜைனல் எக்ஸாமினேஷன் அது பண்ணி தான் பார்க்க முடியும். எப்போ வந்து ஹெட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம காமன் லாங்குவேஜில் வந்து பேபி ட்ராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டு வந்து ப்ரைமி, அதாவது டெலிவரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து 36 வீக்ஸுக்கு அப்புறமா ஹெட் வந்து ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் பெல்விஸில். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கி சம்டைம்ஸ் வந்து அது 40 வீக்ஸ் வரைக்குமே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து கண்ட்ராக்டட் பெல்விஸ், அதாவது பெல்விஸ்குள்ளார அந்த ஹெட்டு இறங்க முடியல அப்படின்னா அது வந்து மேலேயே இருக்கும். இதே செகண்ட் டெலிவரி அப்படின்னா எப்போ நடக்கும் அப்படின்னா 37 வீக்ஸ் 38 வீக்ஸில் நடக்கும். அதே தேர்ட் டெலிவரி அப்படின்னா ஹெட்டு வந்து ஈவன் டெலிவரி பெயின் வந்திருக்கப்போ கூட அது வந்து எங்கேஜ் ஆகிருக்காது, உள்ளே வந்திருக்காது. பெயின் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி சீக்கிரமாக டெலிவரி ஆகும். அதே மாதிரி அந்த டெலிவரி டைம் பார்த்திங்கன்னா ப்ரைமிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதாவது 3 சென்டிமீட்டர் வந்ததுலேருந்து 1 ஹவருக்கு 1 சென்டிமீட்டர் அப்படி ப்ரோக்ரஸ் ஆகி டெலிவரி ஆகும். அதே அதுக்கப்புறம் செகண்டு, தேர்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா தேர்ட் டெலிவரிலாம் பார்த்திங்களா சில நேரம்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து சீக்கிரமாக டெலிவரி ஆகிடும். ஸோ வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு டெலிவரிக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இதை தான் வந்து ஹெட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசவுண்ட் பார்க்கறதுனால தலை கீழே இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே நம்ம நார்மல் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு நம்ப முடியாது. அந்த பெல்விஸ்குள்ளார அந்த ஹெட்டு எப்போ இறங்கி வந்து நமக்கு சர்விக்ஸும் நல்லா கரெக்டாக டைலேட் ஆகி வெளியில் வருதோ அப்போ தான் வந்து ஹெட்டு நல்லா வெளியில் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பேபி வந்து எங்கேஜ் ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக வந்து பார்த்தா பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும், அடி வயிற்றில் கனம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ வந்து ஹெட்டு டிசென்ட் ஆன மாதிரி, நமக்கு இப்போயே வயிறு வந்து லூஸ் ஆன மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. பெரியவங்கெல்லாம் பார்த்துட்டு வயிறு வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கொஞ்சம் வாக் பண்ணும்போது மைல்டு பெயின் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்காங்க. ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தால் அதை நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். அதேமாரி கொஞ்சம் வாக்கிங் பண்ணால் இன்னும் நல்லாவே வந்து அது எங்கேஜ் ஆகும். எங்கேஜ் ஆன உடனேயே டெலிவரி ஆகுமானா அப்படி ஆகாது. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்விக்ஸ் வந்து பின்னாடி இருக்கும், அதோடைய மவுத்து வந்து பின்னாடி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்து அதுக்கப்புறமா டைலட்டேஷன் ஆகிறப்ப தான் டெலிவரி ஆகும். அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷர் சிம்டம்ஸ் மாதிரி கொஞ்சம் இருக்கலாம். மோஷன் போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன், அதாவது யூரின் போகிறதே வந்து கொஞ்சம் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதனால உடனே பெயின் வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்லாம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து டாக்டரை போய் பாருங்கள்.